ஹாய். இங்கே பாருங்கள், நான் வந்து விழுப்புரத்தில் திருக்கோயிலூரில் இருக்கேன். இதுதான் என் சொந்த ஊர். இந்த ஆற்றை பார்த்ததும் எனக்கு ஒரு சின்ன கஷ்டமாக இருந்ததுங்க. சின்ன இல்லை, ரொம்ப பெரிய கஷ்டம். என்னென்னா, இந்த ஆற்றுல எப்போ நீ கொஞ்சம் வழி விட, இந்த ஆற்றுல வந்து தண்ணியே இல்லைங்க. சுத்தமாக தண்ணி இல்லைங்க. ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை. எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படி நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளே வெறும் காலியாக பார்க்குறோம். பாருங்கள், அந்த திருக்கோயிலூர் ஆற்று உள்ள ஒரு கபிலர் குன்றம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும் ஆற்றுக்கு உள்ள. இங்கே வந்து ஆற்று திருநான்னு சொல்லிட்டு ஒரு பொங்கலுக்கு 3வது நாள் நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அப்போ மட்டும் கொஞ்சம் தண்ணி திறந்து விடுவாங்க. ஆனால் எவ்வளோ மழை அடித்தா கூட இங்கே தண்ணி சேவ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் மண் எல்லாம் எடுத்துன்னு போய்ட்றாங்க. இங்கேருந்து எல்லாம் இது பண்ணுறாங்க. பசங்க பின்னாடி ஃப்யூச்சரில் இங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. யாருக்கும் இங்கே எதுவுமே இல்லை பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆறு. நான் நினைக்கிறேன் அந்த பக்கம்லாம் அது தண்ணின்னு நினைக்காதீங்க. எப்படி சொல்கிறது நான், அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள், இது வந்து தண்ணின்னு நினைக்காதீங்க. அது சும்மா அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் அப்படி தெரியுது, ஆனால் அது தண்ணி கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகான இது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நம்மளே இப்படி காஞ்சி போய் பார்க்குறோம். நம்ம பசங்க பேர பசங்கெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுட்டு போக முடியுமா நம்ம பசங்களுக்குன்னு. எப்போ இங்கே நாங்கள் விளையாடணும், நாங்கள் தண்ணி குடிச்சோம் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே எதுவுமே இல்லைங்க. பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொங்கல் அன்னைக்கு திறந்து விடுவாங்க தண்ணி. அப்போ வந்து நம்ம எப்படியாவது இது பண்ணலாம். பாருங்கள், மண் எடுக்கிறாங்க தெரியுதுங்களா. சின்ன சின்ன பையில் எடுத்துன்னு போகிறாங்க. பாருங்க, அங்கே எடுத்து அவங்க வண்டியில் வச்சுருக்காங்க. சரி, பரவாயில்ல, என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் யோசிக்காமல் பண்ணுறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது வேணும், தேவைப்படும் அப்படின்னு எதுவுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம், நம்மளால் என்ன முடியும், நம்ம என்ன சேவ் பண்ணி வைக்க முடியும்னு பார்க்கலாம். பார்க்க அழகாக இருக்குது. இங்கே தாங்க உட்காந்துருக்கோம், திருக்கோவிலூர். இது என் சொந்த ஊர்.